ஹாய் வாங்க, இங்கே இப்போ பார்க்குறது கோதுமை ரவை பிரியாணி தான். இந்த கோதுமை ரவை பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான கோதுமை ரவை 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அது 1/4 கிலோவுக்கு 1/4 லிட்டர் தண்ணி சூடாக்கி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிட்டே இருக்கும். அதுக்குள்ளே சிக்கனை நல்லா கழுவி அது கூட 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் சிக்கனை அப்படியே தனியாக ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கரை வச்சு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு ஊற்றி கூடயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வதக்கிட்டு ஒரே ஒரு பல்லாரி நல்லா அது நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, ஒரு தக்காளி, 2 மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, புதினா மல்லி கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு கூட இருக்க அந்த சிக்கனை நம்ம வரவி வச்சுருக்கிறோமா அதையும் அந்த வதக்கினது கூட போட்டு நல்லா கிளறிட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரவையும் சேர்த்து இந்த பாருங்கள் நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். கிளறி விட்டு எடுத்துகிட்டா கோதுமை ரவை பிரியாணி ரெடி. இதுக்கு சிக்கன் பொரியல், தயிர் பச்சடி, கேசரி. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.